நாமெல்லாம் நகை அணிந்து கொண்டால் நமக்கு அழகு. அம்பிகைக்கு நகை அணிந்தால் அந்த நகை அழகு பெறுமா? நகையினால் அழகு பெறுவார்கள் மனிதர்கள். ஆனால் அம்பிகைக்கு அதே நகை அணிந்தா அந்த நகைக்கு பெருமை கிடைக்குமா? மணியே மணியின் ஒளியே என்ற இந்த பாடல் நோய் தீர்க்கும் மந்திரமாக இருக்கிறது. வேதத்திலே திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷீஹமாம்ருதாத். இந்த மந்திரம் சஞ்சீவினி மந்திரம் என்று சொல்லப்படும். இறந்தவர்களை கூட பிழைக்க வைக்குமா இந்த மந்திரம். அப்பேற்பட்ட அந்த மந்திரத்துக்கு, வேத மந்திரத்துக்கு இணையான தமிழ் வேத மந்திரம் இந்த மணியே மணியின் ஒளியே என்கின்ற அபிராமி அந்தாதியில் இருக்கின்ற பாடல். எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் இந்த மந்திரத்தை, மணியே மணியின் ஒளியே என்கின்ற மந்திரத்தை சொல்லி விபூதியோ குங்குமோ அணிவித்தா நோய் தீர்ந்து விடும். நம்ம பாரத தேசத்தில் நோயை கூட அம்பிகையாகவே பார்க்கின்றோம். பிணியே என்கின்ற, அதுதான் அம்மை நோய் என்று அம்மை என்கின்ற அம்பாளுடைய பெயர் அந்த நோய்க்கு வைத்தார்கள். அப்பேற்பட்ட உயர்ந்த சிந்தனை இந்த அபிராமி அந்தாதியிலே காண கிடைக்கின்றது. நோய்கள் விலக மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே அணியோ அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை பத்ம பாதம் பணிந்த பின்னே. யாருக்குமே கிடைக்காத அந்த பத்ம பாதங்கள் எனக்கு கிடைத்திருக்கு. உன் கால்களிலே வீழ்ந்த பிறகு நான் யார் காலிலே வீழ வேண்டும்? ஆகினால் உன் காதம் பணிந்த பின்னால் எவர் பாதமும் பணியேன். பணியேன் ஒருவரை பத்ம பாதம் பணிந்த பின்னே பத்ம பாதம் பணிந்த பின்னே பணிந்த பின்னே பணிந்த பின்னே மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை பத்ம பாதம் பணிந்த பின்னே பத்ம பாதம் பணிந்த பின்னே பணிந்த பின்னே பணிந்த